நான் வீட்டு பக்கத்துல வந்துட்டேன். ஒரு 5 நிமிஷத்துல நான் வந்துருவேன். டேய் மச்சான், யார்டா நம்மள கூப்பிடுறது? இங்க பாருடா. அங்க எங்க பாக்குற? மச்சான் நீ எங்கடா இங்க? நீ எங்கடா தனியா போயிட்டு இருக்க? நான் வெயிலா இருக்கு மச்சான், தான் ஜூஸ் குடிக்க போயிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல ஜூஸா? ஒரு அப்பாவி சிக்கிட்டான். இவனை வச்சு ஒரு டெஸ்ட் பண்ண வேண்டியதான். மச்சான் வா நம்மளும் போலாம், வா ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம். நான் வரல, நீ வீட்டுக்கு வா. நான் உனக்கு சூப்பரா ஒரு ஜூஸ் பண்ணி தரேன். அப்படியா? என்ன ஜூஸ்? நீ முதல்ல ஃபர்ஸ்ட் வண்டியில ஏறு. வா வா. சரி வா மச்சான் போலாம். வா வா வண்டியில ஏறு. எப்பாடா இன்னைக்கு காசு மிச்சம், இவனை வச்சு ஆட்டைய போட்ட வேண்டியதான். ஆட்டை படைய பாக்குத. உனக்கு இன்னைக்கு நான் ஒரு வேட்டையை வைக்கிறேன். மச்சானை கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஃப்ரூட்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நாங்க ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு அப்படியே நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் சிங்ஸ் வித் கிங்ஸ். மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு 5 வகையான இன்டர்நேஷனல் ஜூஸ் தான் பார்க்க போறோம். இந்த சம்மருக்கு நம்ம லோக்கல் ஜூஸ்லாம் குடிச்சு போர் அடிச்சிருச்சு. அதனால இன்டர்நேஷனல் ஜூஸ்லாம் எப்படி பண்ணி பார்க்கலாம், குடிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே சொல்ல போறோம். இதோட நேம் எல்லாமே பண்ணும்போது நமக்கு டீட்டெயிலா ஒவ்வொன்றா சொல்றோம். அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க ஃப்ரெண்ட்ல வந்து ஒரு ஆக்ட் மாதிரி காமெடியா பண்ணி போட்டிருப்போம். அது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் கடையில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கினா இப்போ ஒன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் வாட்டர்மெலன் வாங்கிக்கிட்டோம். அடுத்து வந்து என்ன ஃப்ரூட்ஸ்னா, அப்புறம் வந்து ஆரஞ்சு வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பைனாப்பிள் வாங்கினோம். அடுத்து வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம லெமன் வாங்கிக்கிட்டோம். இதெல்லாம் வச்சு தான் நம்ம இன்னைக்கு இந்த 5 ஜூஸையும் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பண்ண போகிறது வாட்டர்மெலன் மொஜிட்டோ. இந்த வாட்டர்மெலன் மொஜிட்டோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம இப்போ வாட்டர்மெலன் எடுத்துக்கலாம். என்னடா பொம்மையை காமிச்சிட்டு இருக்கேன் தானே பாக்குறீங்க? ஜி பூம்பா ஒரிஜினல் வாட்டர்மெலன் வந்துடுச்சு. இதை நம்ம இப்போ கட் பண்ணி நம்ம வந்து உள்ள இருக்க இதை வந்து நம்ம ஸ்கொயரா நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இதை நம்ம வந்து மொஜிட்டோ பண்றதுக்கு இப்படி வெட்டி எடுத்துக்கலாம். வாட்டர்மெலன் கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து வந்து நம்ம வந்து லெமன் தான். லெமன் என்ன பொம்மையா இருக்குன்னு பாக்குறீங்களா? ஜி பூம்பா ஒரிஜினல் லெமன் நமக்கு வந்துடுச்சு. இப்போ அப்படியே நல்லா லெமனை வந்து உருட்டிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி ஸ்லைஸா நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ரவுண்டா கட் பண்ணி எடுத்து நம்ம ஜூஸ்ல யூஸ் பண்ண போறோம். இது மாதிரி ஒரு பெரிய கிளாஸ் எடுத்து வச்சுட்டு அதுல குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க வாட்டர்மெலனை சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் வந்து ஏதாவது ஸ்பூன் இல்லைன்னா ஸ்மாஷர் வச்சு நம்ம வந்து நசுக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லெமனும் புதினாவும் போட்டு அதையுமே நசுக்கி எடுத்துக்கலாம். நல்லா நசுக்க கூடாது, ஏன்னா வந்து அந்த கசப்பு தன்மை வரும் லெமன்ல உள்ளது. அதுக்கப்புறம் ஐஸ் கியூப்ஸ் நம்ம போட்டுக்கலாம். ஐஸ் கியூப் போட்டு முடிச்சோம்னா நம்ம டெக்கரேட்டுக்காக ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருந்த லெமனை அப்படியே சுத்தி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுல மெயினான விஷயம் வந்து ஸ்ப்ரைட் சேர்க்கணும். அதுதான் சேர்க்க போறோம். ஸ்ப்ரைட் இல்லைன்னா சோடா கூட நீங்க சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஃபுல்லா வந்து ஸ்ப்ரைட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். போட்டுட்டு மேல வந்து குட்டி குட்டியா வச்சிருந்த வாட்டர்மெலனை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம டெக்கரேட்டிவாக லெமன் அண்ட் வாட்டர்மெலனை அப்படியே வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ரிச்சா தெரிகிறதுக்காக ஒரு கொடையும் தூக்கி சொறி விட்டுறலாம். நம்ம குடிக்கும் போதே கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம இது பண்றதுக்கு அடுத்து ஸ்ட்ராவை போட்டு குடிக்க ஆரம்பிச்சிடலாம். வாட்டர்மெலன் மொஜிட்டோ ரெடி ஆயிட்டு, அடுத்து நம்ம செகண்ட் நம்ம பண்ணக்கூடிய ஜூஸுக்கு பேரு பினா கொலாடா மாக்டைல். சம்மர் டைம்ல நமக்கு பைனாப்பிள் அதிகமா கிடைக்கும். அதை வச்சுதான் இது எப்படி ஈஸியா வீட்லயே பண்ணலான்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்காக நம்ம பைனாப்பிள் எடுத்துக்கலாம். பொம்மை பைனாப்பிள நம்ம வந்து ஜி பூம்பா போட்டுடலாம். ஒரிஜினலா மாறிட்டு இதை கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணணும். சுத்தி முள் இருக்கும். ஸோ வந்து நேரா பிடிச்சு வச்சு மேலே பிடிச்சு வச்சு சைடு ஃபுல்லா முள்ள எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாவே நமக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்குன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இதுக்கு மெயினா வந்து ஃப்ரீஸ் ஆன பைனாப்பிள் நமக்கு தேவை. ஃப்ரோசன் பைனாப்பிள் தனியா கடையிலே கிடைக்கும். ஆனா நம்ம இதை வந்து ஒரு முந்தின நாளே ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னே நம்ம வந்து இதை குட்டி குட்டியா கட் பண்ணி ஒரு சாசர்ல இல்லைன்னா ஒரு பவுல்ல போட்டு கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரீசர்ல வச்சோம்னா நமக்கு அடுத்த நாளே ஒரு ஃப்ரோசனான ஒரு பைனாப்பிள் நமக்கு கிடைச்சிரும். ஸோ அதுக்காக தான் இப்படி கொஞ்சம் பெருசா வெட்டி கியூபா வெட்டி இது மாதிரி ஒரு கண்டெய்னர்ல வச்சு ஃப்ரீசர்ல வச்சிடலாம். அடுத்து நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ்க்காக நம்ம வந்து பைனாப்பிளை கட் பண்ணி குட்டி குட்டியா எடுத்துக்கலாம். நமக்கு இது கடையிலேயே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்லயே ரெடி பண்றதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கலாம். எடுத்து மிக்சியில போட்டு நல்லா வந்து ஜூஸியா எடுத்துக்கணும். இப்போ நாங்க வந்து ஜூசர்ல போட்டு இதை வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் ஆக்கிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதுதான் நம்ம பைனாப்பிள் ஃப்ரெஷ் ஜூஸ் நமக்கு இப்போ ரெடி ஆயிட்டு. இப்போ வந்து நம்ம ஜூஸுக்கான இதெல்லாம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னே நம்ம வந்து தேங்காய் பால் இதுக்கு தேவை. அதையும் நம்ம தேங்காய் பாலை நம்ம அரைச்சி நம்ம அதை வடிகட்டி தேங்காய் பாலை மட்டும் தனியாக நம்ம எடுத்துக்கலாம்.
இவ்வளோ தான் இதோட இன்கிரீடியன்ட். இதை நம்ம வந்து இப்போ ஜூஸ் ஆக்க போறோம் எல்லாத்தையும். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம ஃப்ரோசன் பண்ணி வச்சிருந்த பைனாப்பிளை எடுத்து நம்ம அதில் வந்து கொட்டிக்கலாம், ஃபுல்லா நம்ம கொட்டிக்கலாம். அடுத்து நம்ம இப்ப வந்து ஒரு 8 ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். அது வந்து எதுக்காகனா நம்ம தண்ணி சேர்க்க மாட்டோம், அதனால ஐஸ் கியூப் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் பைனாப்பிள் ஜூஸ் நம்ம அரைச்சு வச்சிருந்தோம், அதையும் நம்ம வந்து இதுல வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பால் வடிகட்டு வச்சிருந்தோம். அந்த தேங்காய் பாலும் ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 1/4 கப் ஊத்துக்கலாம். அடுத்து வந்து 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கணும். சீனி சேர்க்காதீங்க, ஒயிட் சுகர் சேர்க்காதீங்க. இப்போ நம்ம இதை ஃபுல்லா நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். இது இப்ப நல்லா அரைச்சு முடிஞ்சாச்சு. இதை வந்து வடிகட்ட வேண்டாம், அப்படியே நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் குடிக்கிறதுக்கு. இது பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும், ரொம்ப தண்ணியா இருக்காது, கொஞ்சம் கட்டியா இப்படி இருக்கும், மஞ்சள் கலர்ல லைட் எல்லோயிஷா இருக்கும். அப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஷேர் பண்றதுக்காக ஒரு பாட் எடுத்து வச்சிருக்கோம், அதுல வந்து இதை அப்படியே ஊத்திக்கலாம். மேல வந்து டெக்கரேஷனுக்காக பைனாப்பிள வந்து இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி மேல வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா மேல வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவை கிடையாது. இப்படி ட்ரையாங்கிளா பைனாப்பிள வந்து கட் பண்ணி மேல டெக்கரேஷனுக்காக வைக்கலாம். மேல வந்து பிளெயினா இருக்கும்போது கொடை வச்சா இந்த கப்ல மறைஞ்சிரும், அதனால வந்து மேல வந்து பைனாப்பிளோ இல்லைன்னா செரி, இல்லைன்னா நாங்க வந்து இன்னைக்கு டேட்ஸ் வச்சிருக்கோம், இதை வந்து வச்சு நாங்க டெக்கரேஷன் முடிச்சுக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ப்ளூ மின் மாக்டைல். இது வந்து ப்ளூ மொராக்கோ சிரப் உண்டு, கடையில கிடைக்கும், அதை தான் பண்ணுவாங்க. நம்ம வந்து வீட்லயே அது இல்லாம எப்படி அதை ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்காக முக்கியமான மெயின் மேட்டர் லெமன் தான். இந்த லெமனை வந்து ஸ்லைஸ் தான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொராக்கோ சிரப் பண்றதுக்கு ஒரு வெசல்ல வந்து ஒரு அடுப்பு பற்ற வச்சு மேல வெசல் வச்சு அதுல வந்து தண்ணி ஊத்து, அதுல பட்டை இதெல்லாம் போட்டு ஸ்பைசஸ் போட்டு சீனி வந்து அதிகமா ஊத்துக்கணும். நம்ம வந்து சீனி பாக்கு தான் இப்போ வைக்க போறோம். ஸோ சீனி போட்டு அதை கொஞ்சம் கட்டியா வர்றது வரைக்கும் கொஞ்சம் நம்ம கொதிக்க விடலாம். கொதிச்சு கொஞ்சம் கட்டியா வந்து இது கொஞ்சம் தண்ணியா இருக்கு, நீங்க கொஞ்சம் கட்டியா எடுத்துக்கோங்க. கட்டியா எடுத்துன பிறகு நாங்க இதுல வந்து கலருக்காக ஸ்ட்ரிங் சேர்க்க போறோம். இல்லைன்னா ஃபுட் கலர் இருந்துச்சுன்னா நீங்க ப்ளூ கலர் சேர்த்துக்கலாம். ஸோ வந்து ஸ்ட்ரிங் வந்து ஒரு மூடி சேர்த்துக்கிட்டோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த கலர்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் ஆற விட்டு தான் நம்ம அடுத்து பண்ண போறோம். இப்ப நமக்கு ப்ளூ மின் மாக்டைல் பண்றதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து ஒரு கப்பை எடுத்து வச்சுக்கலாம். அதுல வந்து ஹாஃப் லெமன் அப்புறம் வந்து கொஞ்சமா மின்ட் போட்டு லைட்டா வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐஸ் கியூப் வந்து அதுல ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருந்த லெமன் அப்படியே சுத்தி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்லயே ரெடி பண்ண ப்ளூ கொராக்கோ சிரப்பை வந்து நம்ம எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணா போதும், மீதி ஃபுல்லாவுமே நம்ம ஸ்ப்ரைட்டை தூக்கி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இப்போ வந்து ப்ளூ மின்ட் மாக்டைல் வந்து ரெடி ஆயிட்டு மேல டெக்கரேஷனுக்காக ஒரு லெமன் ஸ்லைஸை வந்து அப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து புதினா இலையை வச்சுட்டு கொடையை சொறி விட்டுட்டு ஸ்ட்ராவை போட்டோம்னா குடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம 4வதா பார்க்க போறது சன்செட் மாக்டைல். இதுல வந்து நமக்கு வந்து லெமன், வாட்டர்மெலன் அப்புறம் வந்து ஆரஞ்சு இதெல்லாம் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆரஞ்சை நம்ம வந்து ஒரிஜினல் ஆக்கிடலாம். பூம்பா ஒரிஜினல் ஆரஞ்சு பழம் கிடைச்சிட்டு இதை நம்ம வந்து ஸ்லைஸா பண்ணி வைக்கணும். பாதியை வந்து ஸ்லைஸா பண்ணிக்கலாம், பாதியை வந்து நம்ம ஃப்ரெஷ் ஜூஸா எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்டே நம்ம வந்து வாட்டர்மெலன் ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்டே நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வாட்டர்மெலனை இது மாதிரி ஜூஸர்ல போட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஃப்ரெஷ் ஜூஸ் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு எடுத்து ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கலாம். இது மாதிரி ஜூசர்ல போட்டு நீங்க ஸ்லைஸா தோல் எல்லாம் எடுத்துட்டு அந்த வெள்ளை கலரையும் எடுத்துடணும். எடுத்துட்டு இது மாதிரி ஆரஞ்சு பல்ப்பை மட்டும் போட்டு நம்ம ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது புளிப்பு அதிகமா இருந்துச்சுன்னா அதுல வந்து 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு புளிப்பு தப்புல. இப்போ வந்து நம்ம சன்செட் மாக்டைல் எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். எல்லாமே திங்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு பெரிய கண்ணாடி கப் எடுத்துக்கோங்க. அதுல வந்து புதினா அப்புறம் வந்து லெமன் போட்டு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து தேவையான ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க. அடுத்து கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருந்த ஆரஞ்சு அப்புறம் வந்து லெமன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்லயே நம்ம பண்ண வந்து ஃப்ரெஷ் ஜூஸ், ஆரஞ்சு ஃப்ரெஷ் ஜூஸை ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்ப்ரைட்டை ஊற்றிக்கலாம். ஸ்ப்ரைட் ஊற்றினோன்னா ரெண்டுமே மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் ஆன அப்புறம் மேலே வந்து நம்ம வந்து ரெட் கலரில் இருக்கிற வாட்டர்மெலன் ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது பார்க்கும்போதே சன் மாதிரியே இருக்கும். எக்ஸ்ட்ரா மேலே வந்து ஸ்ப்ரைட் ஆட் பண்ணிக்கலாம். டெக்கரேஷனுக்காக மேலே வந்து ஒரு ஆரஞ்சு ஸ்லைஸை வச்சுட்டு அதுக்கு முன்னே வந்து லெமன் ஸ்லைஸை வச்சுட்டு ஒரு கொடையை சொருவி விட்டு ஸ்ட்ராவை போட்டுட்டோம்னா நம்ம சன்செட் மாக்டைல் ரெடி ஆயிடுச்சு, குடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பார்க்கறதுக்கு சன் மாதிரி இருக்கனால தான் இது சன்செட் மாக்டைல்னு சொல்றாங்க. கடைசியா நம்ம 5வது பார்க்க போறது பர்மீஸ் மொலைசா தான். இது வந்து பர்மாவோட ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட். இது எப்படி வீட்டில் ஈஸியா பண்ணலான்னு பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு நாள் முன்னையே பாதாம் பிசினை வந்து நம்ம தண்ணியில் ஊற போடணும். தேவையான பாதாம் பிசினை இது மாதிரி ஒரு கண்டெய்னரில் எடுத்து அதில் வந்து நம்ம வந்து நார்மல் ஒரு வாட்டர் ஊற்றி அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி ஊற வச்சிடலாம். இது ஒரு 8 to 12 மணி நேரம் ஆகும் இது ஊறி பெருசாக வர்றதுக்கு. இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்து வந்து சுகர் சிரப்பை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பு பற்ற வச்சு அதில் வந்து கொதிச்ச விட்டு அதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் ஒயிட் சுகர் ஆட் பண்ணக்கூடாது. இதுக்கு வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணணும். நாட்டு சக்கரை ஒரு 5 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். கட்டியாக வருது வரைக்கும் அப்படியே கொதிக்க விட்டுடலாம். இது கொதிக்கிற டைமில் நம்ம வந்து தேங்காய் பாலை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஸோ ஒரு தேங்காவை வந்து நல்லா அரைச்சி எடுத்து அதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வடிகட்டி நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ட்ராப் தான் பண்ண போகிறோம். அதுக்கு அரிசி மாவு 2 கப் எடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த 4 மணி நேரம் அரிசி ஊற வச்சு அதை நம்ம அரைச்சி கூட நம்ம அப்படி எடுத்துக்கலாம். இல்லைன்னா அரிசி மாவு இருந்துச்சுன்னா அதில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி இது மாதிரி மாவு மாதிரி கலக்கி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா வந்து அந்த கட்டி கட்டியாக கிடக்கும். கட்டி இல்லாத மாதிரி இப்படி நீங்கள் இப்படி வந்து கலக்கி எடுத்துக்கலாம். வீடியோவில் கட்டுற மாதிரியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா ஒரு சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு அதில் வந்து தண்ணி ஊற்றுக்கணும். தண்ணி வந்து ஒரு டம்ளர் போதும். அதில் வந்து லைட்டாக வந்து சால்ட் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து பண்ணி வச்சுருந்த கலக்கி வச்சுருந்த ரைஸ் ஃப்ளவரை வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஆனோன்னா கரெக்டாக இந்த பதத்துக்கு நமக்கு வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நல்லா ஹீட் ஆகும். ஸோ அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு சிம்மில் வச்சு நல்லா வந்து இந்த பதத்துக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது ஆனோன்னா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பதத்துலேயே நம்ம வந்து இறக்கிக்கலாம். இறக்கிட்டு அடுத்து வந்து நமக்கு ஒரு மெயினான மேட்டர் இருக்குது. இதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் ட்ராப்பே பண்ண போகிறோம். இது மாதிரி இந்த ஐஸ் தண்ணியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். தண்ணியை எடுத்து அதில் வந்து ஐஸ் கியூப்ஸை கூட போட்டுக்கலாம். இது மாதிரி ஓட்ட உள்ள கரண்டி இல்லைன்னா ஏதாவது தட்டு இருந்துச்சுன்னா இது மாதிரி அதை சூடோடு அப்படியே வச்சு ஆற வைக்காமல் சூடோடய வச்சு நம்ம வந்து இது மாதிரி சுற்றி எடுத்தோம்னா கீழே வந்து ரைஸ் ட்ராப் மாதிரி விழும். இது மாதிரி ஃபுல்லாக நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பர்மீஸ் மலேசா பண்ணதை தான் அசம்பிள் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம நேற்றுக்கே வச்ச 12 மணி நேரத்துக்கு முன்னே வச்ச பாதாம் பிசினும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம இப்போ பண்ண ரைஸ் ட்ராப்பும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து நம்ம வந்து அரைச்சிச்ச தேங்காய் பால், அப்புறம் வந்து நாட்டு சக்கரை பாலும் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதில் வந்து 2 ஸ்பூன் பாதாம் பிசின், அப்புறம் வந்து 2 ஸ்பூன் ரைஸ் ட்ராப்பும் அப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் வந்து சக்கரை பாகை வந்து ஊற்றிக்கலாம். நாட்டு சக்கரை பாகை ஊற்றினீங்கன்னா இது மாதிரி ப்ரௌன் கலரில் வரும். அதுக்கப்புறம் மீதி ஃபுல்லாகவுமே நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கூட வந்து சக்கரை பாகு ஊற்றிக்கலாம். ஊற்றி இதை நம்ம அப்படியே குடிக்க ஆரம்பிக்கலாம். இது லோக்கல் ஜிகிர்தண்டாக கூட வச்சுக்கலாம். மக்களே 5 விதமான டிஃப்ரெண்ட் ஜூஸ் வந்து நம்ம வீட்ல எப்படி ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். இந்த சம்மருக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது ரெசிபி வேணும்னா இல்லைன்னா வேற ஏதாவது கண்டென்ட் வீடியோ வேணும்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்ன வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். டாடா, பை பாய்.